கொஞ்சம் மெதுவா தலைவாரி விடுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது மாம். ஐயோ வலிக்குது, கொஞ்சம் மெதுவா மெதுவா மாம், ப்ளீஸ் மாம், ரொம்ப வலிக்குது மாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா மெதுவா தலைவாரி விடுங்க. ஆமாடி ஆமா, நல்லா மெதுவா தான் தலைவாரிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ சிக்கு வச்சுட்டு இருக்கீங்க. இந்த வயசுலயும் உங்க 3 பேத்துக்கு லூஸ் ஹேர்லாம் தேவையா? இப்படி சாஃப்டா இருக்கிற முடிய நீங்க லூஸ் ஹேர்ல விட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? ஃபுல்லா ஹேர் ஃபால் ஆயிடும். என் வயசு அப்போ உங்களுக்கு ஒரு முடி கூட தலையில இருக்காது தெரியுமா? மாம், நீங்க சொல்றது வேணா கரெக்ட் தான். எனக்கு முன்னாடி நிறைய ஹேர் இருந்துச்சு, அப்போ நான் அழகா தான் இருந்தேன். இப்போ நீங்க ஷார்ட்டா நல்லா இறுக்கி பின்னிருக்கீங்க. இதுவும் எனக்கு ரொம்ப நல்லா தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா வேர்க்காம கதகதப்பா இருந்துச்சு, ரொம்ப நல்லா தான் இருக்கு. இப்ப சாஃப்டா இருக்கு. ஏய் நிலா, கண்டிப்பா உனக்கு இது பிடிக்கும்டி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே பொய்யாகாதுல்ல. இங்க பாரு, என்னோட ஹேர் நல்லா அம்மா டைட்டா தான் பின்னிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்வெட்டிங்கே ஆகல, ஃப்ரீயா இருக்கு. இந்தியால தான் இருக்கோமா அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்ல. நான் நல்லா சில்லுன்னு கூலா இருக்கேன். நீயும் இந்த மாதிரி பின்னிக்கோ. எப்பா மேல ஏறி உட்காந்துக்கோ. பாருடி நிலா, உன் அக்கா ஷர்மி என்ன சொல்றான்னு பாரு. அவளுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றா. இதே போல தலை வாரிக்கிட்டுனா உனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும், ஸ்வெட் ஆகாது, நல்லா ஃப்ரீயா இருக்கலாம். இந்த சம்மரை உன்னால தாக்கு பிடிக்க முடியும். சோ தலைய நல்லா இழுத்து கட்டிக்கிறது தான் நல்லதுடி நிலா. நான் அப்பவே சொன்னேன்ல, தலையை இறுக்கி கட்டிக்கிறது தான் நல்லதுன்னு. அம்மாவும் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆமா, அது என்ன சவுண்ட் கேக்குது? குழந்தைங்க சத்தமா கேக்குது. அடியே, உனக்கு கேக்குதா அடி அம்மு? குழந்தைங்க சத்தமா கேக்குது. அமிர்தா வீட்டுல ஏதாவது குழந்தைங்க வந்திருக்காங்களா என்ன? ஊட்டி கேப்பமா? ஏய், என்ன சத்தமா இருக்கும்? அவ குழந்தைங்க தான் வந்திருப்பாங்க. அவ ஏற்கனவே சொன்னால அமெரிக்கால இருந்து குழந்தைங்க வராங்க அப்படின்னு சொல்லி. நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன், வெயிட் பண்ணி. நீ ஒன்னும் ஒட்டெல்லாம் பார்க்க வேண்டாம், ஒட்டு கேட்க வேண்டாம். நீ போ, நான் அமிர்தாட்ட போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். அப்படியெல்லாம் ஒட்டு கேட்கறது தப்பான ஹேபிட் குட்டி. நான் போயிட்டு வரேன். அமிர்தா, அமிர்தா, என்ன குழந்தைங்க சத்தமா கேக்குது? வா, உன்னோட பொண்ணுங்க 3 பேர் வந்துட்டாங்களா? ஹை கியூட்டான குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? கண்ணம் எல்லாம் நல்லா புசு புசுன்னு இருக்கே. உங்க அம்மா மாதிரியே இருக்க. உங்க அம்மா சைல்ட்ஹுட்ல இப்படிதான் இருப்பா. ஏய் நிலா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வா, அழகா இருக்கீங்க. நல்லா இருக்கே. உங்க அம்மா என்ன தலைவாரி விட்டுட்டு இருக்காளா? சூப்பரா இருக்காளே. ஏய் குண்டு பாப்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஓகே ஓகே. எப்போ வந்தீங்க நீங்க 3 பேரும்? இப்பதான் எனக்கு சவுண்டே கிடைச்சு, அதனால தான் வந்தேன். ஏய் குட்டி குட்டி, அமிர்தாவுடைய குழந்தைங்க வந்திருக்காங்கடி, அதனால தான் ஒரே சத்தமா இருந்துச்சு. எனக்கு அமிர்தாவுடைய குழந்தைங்க வந்திருக்காங்களா? அமெரிக்கால படிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே, அந்த குழந்தைங்களா வந்திருக்காங்க? அடடே, அந்த குழந்தைங்க அழகா இருப்பாங்களே, போட்டோஸ்ல நான் பார்த்திருக்கேன். சரி, நம்ம அந்த குழந்தைங்களை பார்க்க போலாமா? நம்ம போலான்னு தான் நான் நினைக்கிறேன். வாங்க, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துருவோம். ஏன்னா நம்ம பக்கத்துல இருந்துட்டு விசாரிக்கலன்னா எப்படி? வா போலாம். ஏய் பாப்பா, அடடே, போட்டோல பார்த்ததை விட நீ ரொம்ப அழகா இருக்கே. ப்ளூ ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க, ஹேர் நல்லா பிளாக்கா இருக்கே. எங்களை போல செம்பட்ட முடியா இல்லையே. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எங்க அம்மாவை பாத்துக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தியால எங்க அம்மாவுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஹாய் கியூட் குண்டு பாப்பா, நீ ரொம்ப அழகா பேசுற. ஆனா உன் வயசுக்கு ஏத்த பேச்சே பேச மாட்டேங்கிற. சரி ஓகே, நீ அமெரிக்கால இருந்து உங்க அம்மாவுக்கு எனக்கெல்லாம் என்னதான் நீ வாங்கிட்டு வந்த? ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பியே. நிச்சயமா நீ வாங்கிட்டு வந்திருப்ப, அதை கொஞ்சம் எடுத்து காட்டுறியா? ஆமாங்க ஆண்டி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு, அம்மாக்கு, அப்புறம் அம்மு அக்காக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சோ நான் இந்த கிஃப்ட ஓபன் பண்ண போறேன். எல்லாரும் வாங்க, வந்து உட்காருங்க. பாருங்க, ப்ளூ கலர்ல பார்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏர்போர்ட்ல உடைச்சு பார்த்தாங்க, சோ அதனால கவர் கிழிஞ்சிருக்கு. ஓகே, ஓபன் பண்ண போறேன். இது என்னன்னு தெரியுதா? நீங்க 3 பேரும் டைம் பாஸ் பண்றதுக்காக நிறைய உங்களுக்கு பொம்மைங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க 3 பேரும் விளையாட போறது இல்லதான், பட் இருந்தாலும் பொம்மைங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு நிறைய ஹேர் அக்சசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செயின் போட்டுப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சேன், அதனால நிறைய பாசி மணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்க அழகா கோர்த்து நீங்களும் போட்டுக்கலாம். அண்ட் அம்மா
சொன்னாங்க விற்கணும் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பண்றதுக்காக அம்மா கேட்டிருந்தாங்க. ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நிறைய கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, நிறைய மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு. பிங்க், ஆரஞ்சு, ஒயிட்டு, கிரீன், ப்ளூ, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல வந்து வெரைட்டியா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இங்க இந்தியால கிடைக்காத ஆன்டி, அதனாலதான் நான் வந்து இதெல்லாம் அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து கோர்க்கறதுக்காக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வயரும் கூடவே வாங்கிட்டு வந்திருக்கேன். நிலா மட்டும் வாங்கல ஆண்டி, நானும் தான் சேர்ந்து வாங்கினேன். இதுக்கு நானும் எக்ஸ்பென்சிவ் வந்து போட்டிருக்கேன் ஆண்டி. நானும் தான் இதுல செலவு பண்ணிருக்கேன். தேடி வாங்கினேன். அம்மாவுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் எல்லாம் பார்த்து வாங்கினேன். அதுக்கு பிறகுதான் நம்மளுடைய மீனும் ஷர்மியும் தூக்கிட்டு வந்தாங்க ஆண்டி. ஓகே ஆண்டி, நான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் காட்டுறேன் பாருங்க. ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாம் நான் தான் வாங்கினேன். பாருங்க, மல்டிபிள் கிளிப்ஸா இருக்கும். இது பாத்தீங்கன்னா வயலட் கலர், அழகான ஊதா அண்ட் வயலட் கலந்தது. இது வந்து என்னுடைய மாம்க்கு கொடுத்துடலாம். மாம் காட்டுங்க. கச்சிதமா பொருந்துருச்சு மாம். ரொம்ப அழகா இருக்கீங்க. இது உங்களுக்கு போடும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க மாம். பாருங்களேன் எவ்வளவு அழகா எங்க அம்மா இருக்காங்கன்னு. ஓகே, அடுத்தது ரெட் கலர். இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு நான் போட்டு பாக்குறேன், கொஞ்சமா போட்டு பாக்குறேன். ஓகே, இந்த எல்லோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிலாக்கு கொடுத்துடலாம். நிலாக்கு போட்டு விட்டுடுறேன். ஏன்னா எல்லோ வந்து நிலாக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பிங்க் ஸ்டார் கிளிப் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஷர்மிக்கு போட்டாச்சு. அவ பிளாக் ஹேருக்கு அது ரொம்ப யூனிக்கா இருக்கும். இது ஆன்டி, உங்களுக்கு ஆன்டி. அழகா இருக்கீங்க ஆண்டி, சூப்பரா இருக்கீங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க நீங்களும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கிளிப் பாத்தீங்கன்னா அம்மு ஆன்டிக்கு கொடுக்குறேன். அம்மு ஆன்டி திரும்புங்க. வாவ், மீனாட்சி அம்மனே முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. பிங்க், கிரீன், ப்ளூ இந்த மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கீ செயின் பாத்தீங்கன்னா அம்மாக்காக வாங்கினேன். அம்மா கால் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு கீ செயின் வேணும்னு. அதுலயும் அம்மாவுக்கு பிடிச்ச மிக்கி மவுஸ் டாய் போட்ட கீ செயின் நான் வாங்கிட்டு வந்தேன். அம்மா இதை வச்சுக்கோங்க, உங்க கூடவே வச்சுக்கோங்க. இந்த கீ செயின் நீங்க போட்டுக்கும் போது உங்களுக்கு அழகாவும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இதை தொலைக்கவும் மாட்டீங்க. நிறைய கீயை வந்து நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க அமெரிக்கால இருக்கும் போது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு நான் இதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேமா. ரொம்ப அழகா இருக்கீங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து நம்மளுடைய ஷர்மி வாங்கிட்டு வந்திருக்கா. அம்மாவுக்கு வந்து டால்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து நிறைய ட்ரீ எல்லாம் இருக்கிற மாதிரியான டால்ஸ் அம்மாக்காக ஷர்மி வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேலி. ஓகேங்களா, வேலி. இது எல்லாமே வேலி. இப்போ இது ஒட்டகம், அடுத்தது டாகு, அடுத்தது சிங்கம், புலி, கரடி, மான், ஒட்டகச்சிவிங்கி, வரிக்குதிரை, சிங்கம், யானை, ஆடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு வந்திருக்கா. அவ்வளவு இதை தேடி தான் வாங்கிட்டு வந்திருக்கா. உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாத்தையும் அப்படியே பாருங்க ரேண்டமா. அழகா இருக்கு பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது அம்மாவுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். என் பொண்ணுங்க எனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்களேன். அமெரிக்கால இருந்து வெயிட்டோட தூக்கிட்டு வரும்போதே நான் நினைச்சேன், ஏ குட்டீஸ், என்னோட குழந்தைங்க எவ்வளவு கிஃப்ட்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா. நீங்களும் உங்க அம்மாவுக்கு ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணி கொடுங்க, கண்டிப்பா உங்க அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குட்டீஸ். மீண்டும் ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.